ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்எம்ஆரோட எம்சிக்யூ. முடிஞ்சால் ஐ புட் இஎஸ்ஆர் அண்ட் மாஸும் இதுலேயே சேர்த்து முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா என்எம்ஆர் மட்டும் டீல் பண்ணுறேன். ஓகே, டைம் கிடைச்சா சரி. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். Okay, NMR is useful for determining the type and number of dash atoms in organic molecules. NMR வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கார்பன் NMRல வந்து we use it to find the கார்பனோட ஆட்டம்ஸ் வந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை யூஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து what is the multiplicity of methylene hydrogens of a carbon that is attached to a methyl group and to a methyl group and to a methoxy group அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெத்திலீன் ஹைட்ரஜன், மெத்திலீன்னா வந்து CH2, மெத்திலீன் double bond to a methyl group ஓகே. CH3 இது இந்த பாண்ட் வராது. and methyl group to a methoxy group. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு CH3O CH3. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து சேம் என்விரான்மெண்ட்டு. இப்போ சேம் என்விரான்மெண்ட்டுன்றதுனால வந்து அதுவும் இது டீகப்பிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டீகப்பிள் ஆகிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ இது 3+1, இது ஒரு 3+1, உங்களுக்கு வந்து குவார்டெட் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, லைக் ஏ டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ரெண்டுமே சேம் டைப், ஆனால் வந்து டீகப்பிள் ஆகிருக்கு. ஓகே, டீகப்பிள் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதில் +1 n+1, இதே n+1 சேம் டைப் ஆஃப் ப்ரோட்டான்றதுனால அப்போ வந்து உங்களுக்கு n+1 இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் தட் ஹாஸ் அ சிங்லெட் in HNOR spectrum, which compound would have the singlet at the highest frequency? சிங்லெட் காட்டுற ஸ்பெக்ட்ரம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 1-bromo 2,2-dimethyl propane. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோபேன் எழுதிப்போம், CCCC. 1-bromo 2,2-dimethylனா இங்கேயே ஒரு CH3, இங்கேயே ஒரு CH3, மீதி எல்லாமே வந்து நம்ம ஹைட்ரஜன் போடணும். அப்போ இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH3. அப்போ மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னால் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த மாலிகுல் வராது. எத்தில் மெத்தில் ஈத்தர்னா CH3O C2H5. ஸோ இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் CH3 CH2, இது A டைப் அண்ட் B டைப் அண்ட் C டைப் இருக்குது. எத்தில் டெர்ஷியரி பியூட்டைல் ஈத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்லெட் அட் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ எத்தில் டெர்ஷியரி பியூட்டைல் CH3 CH3 CH3O CH2 CH3. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இதனால் இது வந்து குவார்டெட் அண்ட் இது வந்து பிளட், இது எல்லாம் சிமிலர் டைப் ஆஃப் இது. ஸோ அப்போ இதுவும் வராது. 1,2-dibromo ஈத்தேன், BR
H, H, H and H. So இது எல்லாமே same type of protons actually. Okay. So similar type of proton ஆனால் வந்து n+1 வந்து உங்களுக்கு 5 வந்துடுது. அப்போ இதில் எது வரும் உங்களுக்கு? எத்தில் மெத்தில் ஈத்தர், CH3CH2. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்னு கொடுத்துருக்காங்க. மேபி எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி which compound will have its singlet in the highest frequency தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகிருக்கு எத்தில் மெத்தில் ஈத்தரில். CH3O CH2 CH3 இது ஒரு தனியாக வந்து உங்களுக்கு டீகப்பிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் ஆப்ஷன் வந்து எத்தில் மெத்தில் ஈத்தர். ஓகே, ஸோ ஐ எம் நாட் தட் மச் குட் அட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்காக தான் அதை நான் பண்ணுறேன். அடுத்து which of the following compounds will have the signal for its methylene hydrogen farthest downfield அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இதில் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து என்ன பண்ணோன்னா வந்து அந்த farthest downfieldக்கு வந்து கொண்டு போவாங்க. ஃப்ளூரின் அதனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, புரோமின், அடுத்து அயோடின். அதனால் வந்து உங்களுக்கு மெத்திலின் ஹைட்ரஜன்ஸ் வந்து டவுன்ஃபீல்டு கொண்டு போகிறது வந்து கண்டிப்பாக ஃப்ளூரின் தான். அதனால் எத்தில் ஃப்ளூரைட். ஓகே, பேஜ் 2. ஸோ இது வந்து ஹவு மெனி சிக்னல்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் புரோட்டான் NMR ஃபார் அ chlorocyclobutane. Cl. இதை மாலிகுலர் அப்போ எப்படி எழுதலாம்? இங்கே பக்கம் ஒரு CHCl, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2. இது ஒரு கைண்ட் ஆஃப் A, இது ரெண்டும் B, இது ரெண்டும் C. ஓகே, அப்போது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, சிக்னல்ஸு சைக்ளோபியூட்டேன் தானே, கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். CH2 1 2 3 4. இது டைரெக்டாக இருக்குது. இது ரெண்டும் லைக் அட்ஜசன்ட்டில் சேமாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அது தெரிஞ்சு உங்களுக்கு வாட் யூ ஹேவ் இஸ் த ABC 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து வாட் இஸ் த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் OH group of an alcohol in the solution contain trace amount of acid அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ OH குரூப் வந்து ஏதோ ஒரு ஆல்கஹாலில் ROHன்றது வந்து இருக்குது. இது வந்து டீகப்புள் ஆகிடுது. ஓகே, டீகப்புள்னா கார்பனேட்டு செப்பரேட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து H+ ப்ரெசன்ஸில் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் ஹாவ் அ சிங்லெட். ஓகே, சிங்லெட் பீக் வந்து இது வந்து கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி சிக்னல்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் ஃபார் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பியூட்டேன். பியூட்டேனோட ஸ்ட்ரக்சர் என்ன? CH3 CH2 CH2 CH3. ஸோ இது ரெண்டும் A சிமெட்ரிக்காக இருக்குது, இது ரெண்டும் B. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஓகே, அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால இது CH3 CHக்கு அடுத்து CH2 இருக்குது, இந்த CH3க்கு அப்புறம் CH2 இருக்குது. ஓகே, அப்போ இது ரெண்டும் A டைப், இது ரெண்டும் B டைப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து which of the following will occur the farthest downfield. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரஜன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கார்பாக்சில் குரூப், ஆல்டிஹைட் குரூப், கீட்டோ குரூப், அதுக்கப்புறம் தான் நம்ம R குரூப்லாம் வந்து வரும்.
இப்போது மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த HCOH ஹைட்ரஜன்ஸ் ஆஃப் HCOH கீட்டோ இங்கே வந்து உங்களுக்கு கார்பனைல் குரூப்பில் இருக்கிற அதுதான் வந்து ஃபார்தஸ்ட் டவுன் ஃபீல்டு வந்து கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 9th question. How many signals will vinyl chloride will have? Vinyl chloride என்ன? CH2 CHCl இதுதான் வந்து vinyl chloride. அதை நம்ம டபுள் பாண்டு, ஓகே, டபுள் பாண்ட் இருக்கா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா C டபுள் பாண்ட் C ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு Cl. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளோரினுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ஏன்னு வச்சுப்போம், இந்த குளோரினுக்கு சிஸ்ஸில் இருக்கிறது பின்னு வைப்போம், இந்த குளோரினுக்கு டிரான்ஸில் இருக்கிறது சின்னு. இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்போ அதனால் வந்து வினைல் குளோரைடில் வந்து how many signals you will get is the 3 types of protons. நம்பர் ஆஃப் பீக்ஸ் கேட்கல, how many signals வந்து 3 types of protonsக்கு 3 signals வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து how does 2,2,4 trimethyl pentane will methyl pentane have how many signals அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பென்டேன் எழுதிடுவோம். வாட் இஸ் பென்டேன்? 5 கார்பன் இருக்கிறது தான் வந்து பென்டேன். 2,2,4. ஸோ இதை இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், ஓகே, இதை 1 2 3 4th பொசிஷன் அகெயின் ஒரு மெத்தில். ஓகே, அதுக்கடுத்து ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் வச்சு ஃபில் பண்ணும். CH3 CH CH2 CH3. ஓகே, இப்போ வந்து இந்த மாலிகுலை நம்ம எப்படி எழுதலாம்னா CH3 CH3 CH CH2 CH3 CH3 CH3. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஐசோப்ரோபைல் குரூப், இது ஒரு டெர்ஷியரி பியூட்டைல் குரூப். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இது ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வைப்போம், இது சின்னு வைப்போம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து டின்னு வைப்போம், இதை வந்து ஈன்னு வைப்போம். ஓகே, ABCDE எல்லா மெத்தலும் சேமாக இருக்குமா? CH3 த்ரைஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போது 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்கும். இது வந்து டெர்ஷியரி, இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும், டெர்ஷியரி பியூட்டைல் குரூப். இப்போ இது எல்லாமே டி குரூப்னு இப்போ அப்போது 4 டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு எத்தனை சிக்னல்ஸ் வரும்னா 4 சிக்னல்ஸ் வந்து வரும். ஓகே, அடுத்து புரோட்டான் NMRல 2 மெத்தில் ப்ரோப்பீனில் எத்தனை சிக்னல்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மெத்தில் ப்ரோப்பீன், ப்ரோப்பீன்னா என்னது? C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH3. ஓகே, அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா CH2 C H H CH3 CH3 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டும் A டைப், இது ரெண்டும் B டைப். ஓகே, சிஸ்ஸாக இருந்துச்சுன்னா, ட்ரான்ஸாக இருந்துச்சுன்னா, ட்ரான்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ட்ரான்ஸாக இருந்தால் அது பியூட்டினாக மாறிடும். ஸோ அதனால் வந்து வாட் யூ ஹாவ் இஸ் த 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான். இங்கே CH இங்கே போட்டால் அது வந்து பியூட்டினாக மாறிடும். நமக்கு தேவை ப்ரோப்பீன் தான், 2 மெத்தில் ப்ரோப்பீன். 2 மெத்தில் ப்ரோப்பீன் வந்து இந்த 2 மெத்தில் குரூப்பும் சிமிலரான என்விரான்மெண்ட்டில் இருக்குது, இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் ஒரு சிமிலரான என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி used as an reference for proton NMR. proton NMR ரெஃபரன்ஸ் வந்து இது வந்து ஒரு மெமரி பேஸ்டு கொஷின். டெட்ரா மெத்தில் சிலேன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெட்ரா மெத்தில் சிலேன் இதை தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக வந்து நம்ம NMRல யூஸ் பண்ணுறோம். ஓகே,
அடுத்த questions. Which of the following describes the proton NMR spectrum of 1,2 dichloroethane? Ethane. Dichloroethane. Okay. இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2. ரெண்டுமே வந்து சேம் டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான். ஓகே, அப்போ சேம் டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கப்போ இதுக்கு ஒரு n+1, இதுக்கு ஒரு n+1. அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வரும்னா வாட் யூ கெட் இஸ் தி ரெண்டு சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. n+1 தான். n+1னா எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை பிக்ஸ். அப்போது வந்து யூ கெட் த 2 triplets. Let me just check. Proton NMR of 1,2 dichloroethane. ஒரே ஒரு சிங்குலட் தான் கொடுத்துருக்காங்க. சிமிலர் என்விரான்மெண்ட்டில் இருக்க குரூப்ஸ் வந்து சிங்குலட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 1 சிங்குலட். ஓகே, அடுத்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் CH2 ஹைட்ரஜன்ஸ் இன் CH3, CH2, CH2O, CH3 கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலே அவங்களே வரைஞ்சிட்டாங்க. CH3O, CH2, CH2, OCH3. இதனோட மல்டிப்ளிசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இது இதனால் அஃபெக்ட் ஆகும், இது இதனால் அஃபெக்ட் ஆகும். இப்போது உங்களுக்கு வந்து என்ன வரும்னா யூ கெட் அ ட்ரிப்ளெட். ஸோ வாட் யூ கெட் இஸ் த மல்டிப்ளிசிட்டி CH2 ஹைட்ரஜன்ஸ் மிடில் இருக்குது. இது 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 கூட கப்புள் ஆகாது, ஆனால் இது கூட கப்புள் ஆகும், இது கூட கப்புள் ஆகும். ஓகே, ஸோ அதனால் வந்து யூ வில் கெட் இது வந்து இது கூட கப்புள் ஆகிறப்ப வந்து ஸோ யூ வில் கெட் நெய்பரிங் எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து n+1 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ட்ரிப்ளெட் வந்து கிடைக்கும். அதுவும் இன்டென்ஸ் ட்ரிப்ளெட். ஓகே, அடுத்து வந்து what would be the splitting protons in the CH2 groups of butane? CH3, CH2, CH2 and CH3. CH2 groups. இது CH2, இது CH2. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகும், இது பக்கத்தில் CH3 இருக்குது, இது பக்கத்தில் CH2 இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த பக்கத்தில் இருக்க குரூப் ப்ரோட்டான்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ +1. அப்போ n+1. இப்போ வந்து எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது 2+1. இப்போ இது வந்து ட்ரிப்ளெட் வந்து கொடுக்கும். ஓகே, அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது பக்கத்தில் இருக்க குரூப்னால இந்த பக்கத்தில் இருக்க குரூப்னால அஃபெக்ட் ஆகலாம். அப்போ இட் கேன் கிவ் தி ட்ரிப்ளெட்ஸ். ஓகே, only one signal present in the proton spectrum of what அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம வரைஞ்சி பார்த்தா தான் தெரியும். C2H4னா என்னது? C2H4னா வந்து எத்திலீன். CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம எனிவே வந்து இதுக்கு சைக்ளிக் மாலிக்யூல் வந்து வரைய முடியாது. அடுத்து C3H6. C3H6னா CnH2nனா வந்து
அகெயின் ஒன்று இது வந்து சைக்ளோப்ரோபேனாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அகெயின் CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சைக்ளோப்ரோபேனை தான் மீன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ப்ரோப்பீன் வரைஞ்சாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் வந்து வருது. அடுத்து C2H6லாம் வந்து CH3 ஓகே. அடுத்து C5H12னா மாலிகுலர் ஃபார்முலா வச்சு சொல்லவே முடியாது நிஜமா. ஓகே, ஸ்ட்ரக்சர் வரைஞ்சால் தான் நம்ம எழுதணும். ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு ஒன்லி ஒன் சிக்னல் ப்ரெசன்ட்னு ஆன்சர் வந்து ஆள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொஷனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சால் தான் நம்ம சிக்னல் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நிறைய ஐசோமெரிசம் வரும். ஐசோமெரிசம் கரெக்டான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எழுத முடியும். ஓகே, இப்போ C3H6க்கு நான் வந்து ப்ரோப்பீன் ஸ்ட்ரக்சர் கூட எழுதலாம். ஓகே, ஆல்கீனுக்கு என்ன ஃபார்முலா CnH2n. இப்போ C3H6க்கு நான் ப்ரோப்பீன் எழுதுனாக்கா ப்ரோப்பீனில் 3 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ அது உங்களுக்கு ஒரு சிக்னல்லாம் கொடுக்காது இல்லையா? ஸோ அதனால் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஷின் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சால் தான் அதை சொல்ல முடியும். அடுத்த கொஷின், a proton Hb is coupled to 4 equivalent protons Ha. The multiplicity of relative intensity of lines in the signal Hb is. ஒரு சிங்கிள் ஹெச்பின்னு இருக்க ப்ரோட்டான் வந்து இட்ஸ் கப்புள் டு a 4 ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ். இதை சுற்றி 4 ஈக்குவலண்ட்டில் ஹெச்ஏ வந்து இருக்குது. இங்கே வந்து சிங்கிள் ப்ரோட்டான் தான் இருக்குது. அப்போது இதனோட இன்டென்சிட்டி ஆஃப் த லைன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா இந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் லைன்ஸ் இந்த சிக்னல் ஹெச்பி. ஸோ இதை பொறுத்து வந்து இது n+1னா இது 2 கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு n+1னா இது வந்து 5 கொடுக்கும். மல்டிப்ளிசிட்டி அண்ட் ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்து இதனோடது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த லைனை வந்து 5ஆக பிரிக்கும். அப்போ குவிண்டட்டாக வந்து இது பிரிக்கும். ஓகே, அப்போ குவிண்டட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதை வந்து நம்ம எழுதணும். ஓகே, அடுத்து த காம்பவுண்ட் ஷோயிங் ஒன்லி a single peak in its proton NMR ஸ்பெக்ட்ரம். அசிட்டோன் வந்து என்னது CH3 C டபுள் பாண்ட் O CH3. எனவே எங்கள் ப்ரோட்டான் வந்து டீகப்புள் ஆயிடுச்சு. அது கண்டிப்பாக வந்து சிங்லட் தான். ஓகே, ஈத்தர். ஸோ சிமெட்ரிக் ஈத்தராக இருந்தால் கண்டிப்பாக வந்து சிங்லட் தான் கொடுக்கும். மெத்தில் அசிட்டேட் CH3 C டபுள் பாண்ட் O CO CH3. இதுவும் டீகப்புள் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து டைப்ரோமோ ஈத்தேன். அதுலேயும் எல்லா ப்ரோட்டான்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா சேமான என்விரான்மெண்ட்டில் தான் வந்து இருக்குது. Cl H அண்ட் H. அடுத்து வந்து குளோரோப்ரோமோ ஈத்தேன்னா வந்து 1 Cl 1 Br. இப்போ இங்கே இருக்க ப்ரோட்டான்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம பார்த்ததில் ஈத்தர் கொடுக்கும், அசிட்டோன் கொடுக்கும் 1 2 கொடுக்கும். அடுத்து டைப்ரோமோ ஈத்தேன் வந்து கொடுக்கும். மீதி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து the aldehydic proton appears to much downfield in the PMR because the aldehyde proton is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து strongly shielded and it is lies in the D shell of the carbonyl group na electronegative group. It occurs at the 108 ppm. இந்த எல்லா ரீசனுமே கரெக்டு. ஓகே, the actual value of nuclear spins depends on அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நியூக்ளியர் ஸ்பின் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி போத் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர். ஆன்சர் போத் A and B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ்.
இப்போது H1C13F19 பாஸ்பரஸ் 31 இதில் வந்து நியூக்ளியர் ஸ்பின் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் HN1 பார்த்தாவே அது வந்து ஹாஃப் தான். கார்பன் 12 பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ஹாஃப் தான். ஃப்ளூரின் 19நாலும் ஹாஃப் இன்டிஜர் தான். பாஸ்பரஸ் 31நாலும் ஹாஃப் இன்டிஜர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து அதனோட ஐயோட வேல்யூ வந்து நியூக்ளியர் ஸ்பின் ஹேவிங் த half integers value. Okay. When the effective magnetic field experienced by the nucleus is less than that of the applied field, the nucleus is said to be. நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷீல்ட் ஆகிடும். ஓகே, நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியரோட ஃபீல்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷீல்டட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேராசைலினோட மெத்தில் புரோட்டான் ரேஷியோ டு த ரிங் புரோட்டான் இஸ் 6:4 while the methylene is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேராசைலின்னா என்னது? இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஓகே, அப்போது உங்களுக்கு இங்கே புரோட்டான்ஸ் இருக்காது. இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு இது ஏ டைப், இது வந்து பி டைப். ஓகே, ஸோ அப்போது மெத்திலின் புரோட்டான்ஸ்னால் இங்கே இருக்கிறது புரோட்டான்ஸ், அதனோடது வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு இது என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாக வந்து இங்கே ஒரு CH, இங்கே ஒரு CH, இங்கே ஒரு CH, இங்கே ஒரு CH. இங்கே வந்து இது கப்பிளாக இருக்குது, டிகப்பிளாக இருக்குது. இங்கே இது CH3 இருக்குது. CH3க்கு 6:4. இது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் ஆன்சர் வந்து 9:3ன்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நீங்கள் வேணால் நெட்டில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 different type of protons are present in the allyl bromide. The correct statement is allyl group வந்து C double bond C. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் டி. 2 enantiomeric ஐடென்டிக்கல், அது வந்து enantiomer இருக்க அல்லீன்ஸ் வந்து 2 diastereotype டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குது. தென் ரிமைனிங் ப்ரோட்டானும் இருக்குது. அண்ட் தென் ஆல் ஆர் கரெக்ட், இது வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The proton NMR of 1,4 dimethoxybenzene will have எத்தனை இதுன்னு கேட்டிருக்காங்க. 1,4 dimethoxybenzene. இது ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட்ரஜன் பென்சிலில் மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது. அதில் இங்கே வந்து OCH3, இதுவும் வந்து OCH3. புரோட்டான் எவ்வளோன்னு பார்த்தா இது ஏ டைப்பில் இருக்குது. இது உங்களுக்கு பி டைப், இதுவும் பி டைப். ஓகே, ஸோ அப்போது புரோட்டான் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து என்ன ஆகுனா டீகப்பிள் ஆனதுனால இது எல்லாம் சேர்ந்து இது ஒரு சிங்லெட் கொடுக்கு. இதுவும் டீகப்பிள் ஆனால இந்த பி புரோட்டான்லாம் சேர்த்து ஒரு சிங்லெட் வந்து கொடுக்கு. அப்போது யூ வில் கெட் 2 சிங்லெட்ஸ். அடுத்து மோர் த ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாச்சுன்னா கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து கம்மியாகும். மோர் லார்ஜர் த ஷீல்டிங் எஃபெக்ட் லெஸ்ஸர் தி கெமிக்கல் ஷிஃப்ட். Which of the following statement is false? Chemical shift of aromatic compound is very low than alkenes. Actually aromatic compounds 6ல இருக்கும், alkenesக்கு வந்து something like 3 to 2ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஆக்சுவலி இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். டைபோரின்ஸ் கிவ்ஸ் 1 NMR peak. டைபோரின் வந்து என்னது
B2H6 இங்கேயும் B சாரி H H H H H H H PMR is more sensitive than CMR. Acids will have more chemical shift than alcohols அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் ஏ தான். அடுத்து a nuclei with odd number of protons and odd number of neutrons will have spin number as. So odd number of protons இருக்குது, odd number of neutronsம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் 14 7 இதை எடுத்துக்கலாம். இதுக்கு பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து இன்டீஜர்ஸில் ஹோல் இன்டீஜர்ஸில் வந்து வரும். ஓகே 1 2 3ன்னு சொல்லிட்டு இதுலேயே நான் மேக்னெட்டிக் நியூக்ளியர் இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்க நம்பரும் இருந்துட்டு அதனோட டபுள் அமௌண்ட்டாக அதனோட மாஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் நியூக்ளியர். ஓகே ஸோ மேக்னெட்டிக் நியூக்ளியர்னா வந்து ஷுட் ஹாவ் அட்டாமிக் நம்பர் வந்து மாஸ் நம்பருக்கு டபுளாக இருக்கக்கூடாது. ஐ மீன் ஈவன் அட்டாமிக் நம்பர்ஸ் when it is equal to double the amount of that even atomic number, those nucleus are non-magnetic. நான் லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் வெப்சைட்ல இருந்தால் அதை நான் காப்பி பண்ணேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் physical chemistry. I'm just doing it for you guys. Okay, the possible spin states of nucleus with the spin quantum number half are. ஸோ நியூக்ளியர் ஸ்பின் வந்து இப்போ ஹாஃப்னு இருக்குது. அப்போ வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆஃப் அண்டு மைனஸ் ஆஃப் 2 பாசிபிலிட்டிஸ் தான். அப்போது டோட்டல் ஸ்பின் பாசிபிள் வந்து 2 தான், ப்ளஸ் ஆஃப் இல்லை மைனஸ் ஆஃப், கிளாக்வைஸ் இல்லை ஆன்டி கிளாக்வைஸ். அடுத்து எத்தில் குளோரைடில் CH3CH2Cl இப்படி இருக்குது. இதில் எத்தனை ப்ரோட்டான் NMR. ஸோ இது ஒரு என்விரான்மெண்ட்டு, இது ஒரு என்விரான்மெண்ட்டு, பி என்விரான்மெண்ட்டு. ஸோ அப்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா how many peaks ப்ரோட்டான் NMR ஆஃப் எந்த குரூப்புக்குன்னு கேட்கல. ஸோ இந்த குரூப்பை பொறுத்து இது வந்து உங்களுக்கு கப்ளிங் ஆகும். அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா இந்த குரூப் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப்ளெட்டை கொடுக்கும். இதை பொறுத்து இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரூப்பை பொறுத்து ஒரு குவார்டெட்டை வந்து கொடுக்கும். ஓகே ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு how many number of peaks possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 different types of சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும். பீக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2 சிக்னல்ஸ் தான், இல்லைனா வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லையே, நோ 2 different types of protons தான் இது. Let me check the net. NMR of ethyl chloride. ரெண்டு சிக்னல்ஸ் தான். ஓகே அடுத்து வந்து எனன்ஷியோட்ரோபிக் ப்ரோட்டான்ஸ் ஆர். எனன்ஷியோட்ரோபிக் ப்ரோட்டான்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கெமிக்கலி ஈக்குவலண்ட் மேக்னெட்டிக்லி எனன்ஷியோட்ரோபிக். எனன்ஷியோமர்னா ஒரு கார்பனை சுற்றி chemically equivalent magnetic enantiomers enantiotropic protons தான் கொடுத்துருக்காங்க. HA HB HC HD எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கெமிக்கல் ஈக்குவலண்ட் மேக்னெட்டிக் ஈக்குவலண்ட்.
கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அதான் அது என்antiomers. ஓகே, ஸோ இவங்க வந்து கெமிக்கல் ஈக்குவலண்ட் மேக்னெட்டிக் ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க enantiotropic protons. Let me check that also. அதாவது ப்ரோகைரல் மாலிகுலர் they are meaning it. ஸோ லைக் ஒரு ஹைட்ரஜனை எடுத்தால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது, இங்கே ஏ அண்ட் பின்ட்டு ஒன்று ரிமூவ் பண்ணால் வேற ஒரு குரூப் இருந்தால் அதான் இது ரெண்டு தான் வந்து enantiotropic protons. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தேர் அக்கைரல், இதை ரிமூவ் பண்ணால் கைரலாக மாறும். ஓகே, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் மெத்தில் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னாக்கா மெத்தில் ப்ரோட்டான் வந்து NMR வந்து 0.9. இது வந்து ஒரு மெமரி பேஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் கெமிக்கல் ஷிஃப்ட்? கெமிக்கல் ஷிஃப்டோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், 0 to 200. ஓகே, அடுத்து வந்து ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் C13 வந்து பார்த்தீங்கன்னாக்கா C13 வந்து இன் நேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.1% C13ம் ரிமைனிங் 98% C12ம் அதில் இருக்க மிச்ச பேலன்ஸ் வந்து C14 வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ when the proton is decoupled spectrum is obtained, the intensity of the carbon resonance enhance it is called, அது பேர் NOCன்னு சொல்லுவாங்க, NOE அப்படின்னு சொல்லுவாங்க, NOE அப்படின்வாங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 12 வந்து உங்களுக்கு ஜென்ரலாக அதிகம், அதாவது 98%. ஓகே, அடுத்து C13 has a gyrometric ratio 267.53. ஓகே, அடுத்து the effect of electronegative atom in the C13 NMR will be more for atom 1க்கு தான் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகும். இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், இதை விட கம்மியாக இதுக்கு ஃபீல் ஆகும், அதை விட கம்மியாக ரொம்ப மோர். இப்போது ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் will experience more, அதுக்கடுத்து C2, அதுக்கடுத்து தான் C3. ஓகே, இப்போது பிஆரில் டைரெக்டாக அட்டாச் ஆகிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் தான். ஸோ அப்போது வந்து ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தென் ஹவு மெனி சிக்னல்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அப்சர்வ்டு? ஸோ இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெமிக்கலி எழுதுனாக்கா இது ஒரு CH2, இது ஒரு CH2, இது ஒரு CH2. இது ரெண்டும் கைண்ட் ஆஃப் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது, இது ரெண்டும் A, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது, இது வந்து B. இப்போது 2 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது, லைக் 2 டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஸோ வாட் யூ ஹாவ் இஸ் த C13 சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து ஹவு மெனி சிக்னல்ஸ் C13 சிக்னல்ஸ் வில் பி அப்சர்வ் ஃபார் திஸ் ப்ரோ? அகெயின் இதுவும் சிமிலர் தான், இது ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இந்த ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ இது A டைப், இது ரெண்டும் B டைப். ஓகே, இப்போது அகெயின் இதுலேயும் வந்து யூ ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், they will give you 2 different type of signals. Then how many signals will be observed in C13 NMR கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து டைப்ஸ் வந்து இதே மாலிகுல் தான். அப்போ ஆக்சுவலி அகெயின் ஆன்சர் வந்து 2 தான். கொஷின் வந்து திருப்பி காப்பியாக இருக்குது, 7th கொஷினு. 8th ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 9th கொஷின், how many signals following compound will be observed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம C13 தானே, அப்போ வந்து
இது ஒரு டைப் C1, இது ரெண்டும் ஆர்த்தோ பொசிஷன், இது C2. இந்த பக்கம் சேம் குரூப்பாக இருந்தால் இதுவும் C2 எழுதிருக்கலாம். ஆனால் இது ரெண்டும் C3. அடுத்து வந்து இது ஒரு C4. இப்போது 9th கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ C13 NMR வந்து வாட் யூ ஹேவ் வித் திஸ் 1 2 3 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் 4. ஸோ லெட் மீ செக் C13 NMR of for para-nitrochlorobenzene. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் தான் இருக்குது. அடுத்து வந்து இது பார்த்திங்கனாக்கா இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட், இது 4 சேம் என்விரான்மெண்ட். ஓகே, அப்போது யூ ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ். இப்போது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பி. இது இமீடியட்டாக கனெக்டாக இருக்குது, இது ரெண்டும் ஜஸ்ட் ஆல்டர்னேட். இது ரெண்டு குரூப்பும் சேமாக இருக்குது. ஓகே, அதனால் அடுத்து how many signals observed for the C13 NMR for the following. இந்த காம்பவுண்ட் வந்து என்னது, நாப்தலின். ஸோ நாப்தலின் வந்து வெரி ஈஸி. ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே என்ன இருக்கும், டெர்மினலில் இங்கே நோ ஹைட்ரஜன்ஸ், ஸோ கார்பன் இருக்கானா. அடுத்து வந்து இது ரெண்டும் ஆல்ஃபா, இது பீட்டா, தென் ஃபியூஷன். So what you have is the 3 different type of carbons இதில் வந்து இருக்குது. ஆல்ஃபா கார்பன்ஸ் வந்து 4 ஆல்ஃபா கார்பன், 4 பீட்டா கார்பன், 2 ஃபியூஷன் கார்பன், ஃபியூஸ்டு இந்த ரிங்கை ஃபியூஸ் பண்ணுற இடத்துல. அப்போ வந்து யூ ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கனாக்கா லைக் இது நீங்கள் ஆல்ஃபா வச்சுக்கோங்க. இது ரெண்டும், இது பீட்டா, இதுவும் பீட்டா, இது டெல்டா, இதுவும் டெல்டா. ஃபியூஷனில் வந்து ஒரு இப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்டு டெல்டா. ஓகே, 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இங்கே இருக்குது ஆந்த்ரசீனில். ஓகே, ஸோ அடுத்து வந்து how many signals observed in C13 NMR of CH3C. CH3 OH. இது நம்ம இப்படி கூட எழுதலாம்ல, COH CH3 C H double bond CH2. ஓகே, ஸோ C13 NMR தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் A டைப் ஆஃப் கார்பன், இது ஒரு B டைப் ஆஃப் கார்பன், இது ஒரு C டைப் ஆஃப் கார்பன், இது ஒரு D டைப் ஆஃப் கார்பன். அப்போது இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து கார்பன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வந்து 13 has gyromagnetic ratio higher கேட்டிருக்காங்க, இது வந்து ராங்கு. 13 NMR shows more homonuclear coupling than அதுவும் ராங்கு. 13 NMR requires large samples, ரைட்டு. 13 NMR chemical shift decreases with increasing
இது வந்து தப்பு. ஓகே, அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி சி மட்டும்தான். அடுத்து select the correct statement regarding the effect of chlorine on chemical shift beta carbons in C13 NMR. பீட்டா கார்பனோட கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அப் ஃபீல்டா டவுன் ஃபீல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜெனரலாக எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு இது வந்து CH2Br, இது CH2, இது CH3, இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா. பீட்டா கார்பன்ஸ்னால் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஆல்ஃபா, அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா. ஸோ இதனோட கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இங்கே எலக்ட்ரோ விட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டவுன் ஃபீல்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, the population of the nucleus given by Boltzmann equation. Boltzmann equation இருக்கு இல்லையா, Ni/Nj = E power. இந்த ரெண்டு லெவலில் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கிறத பொறுத்து தான். ஓகே, அடுத்து C8H5O shows the 6 peaks and its CMR spectrum 4 peaks from delta 128.137. 5th peak வந்து 26 ppm கொடுக்குது அண்ட் லோ ஃபீல்டு 187. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பீக்ஸ் அப்போனா வந்து உங்களுக்கு கெமிக்கலி ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே இதுதான் வந்து இந்த ரெண்டு காம்பவுண்ட் தான். இது நீங்கள் ஏஏன்னு வச்சுக்கிட்டோன்னா இது வந்து உங்களுக்கு கெமிக்கலாக ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ 4P இது ஏ, இது வந்து உங்களுக்கு ஒரு பி, இது ஒரு சி. இங்கே வந்து இது ஒரு ஏஏ, சாரி இங்கே வந்து உங்களுக்கு இது ஏஏ, இது பிபி, இது சி, இது டி. ஓகே, ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் பீக்ஸ் வந்து இது அப்போ என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்படி பார்க்குறப்போ கார்பன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கார்பன் வந்து டி. பீக்ஸ் வச்சு பார்க்குறப்ப வந்து ஐ ஃபீல்டு இந்த கிவன் டேட்டாக்கு ஒன்லி ஏ அண்ட் பி மட்டும்தான் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் NMRல பார்த்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் கண்டிப்பாக டவுட்ஸ் நிறைய இருக்கும். கொஞ்சம் புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு ஒரு வேக் ஐடியா இருக்குன்றதுக்காக தான் வந்து இந்த NMR கொஷின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐ சால்வ் ESR அண்டு லெஃப்ட் ஓவர் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதுவும் ஜஸ்ட்டு குயிக்காக ரீகால் பண்ணிட்டு முடிஞ்சால் நான் வந்து IUPAC நேமிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். See you in the next video.